இஸ் பேக். இப்ப எதுக்கு இதை சொல்ற அப்படின்னா, எல்லாரும் சொல்றாங்க, நாமளும் சொல்லி வைப்போம் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்லியிருந்தேன். இன்னைக்கு 2 சூப்பரான விஷயம் இருக்கு. ஒண்ணு, இன்னைக்கு முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த நாள். இன்னொரு பக்கம் ஸ்கூல் ரீஓபன் ஆயிடுச்சுங்க. அப்பாட அப்படின்னு இருக்கு. அந்த அளவுக்கு படுத்தி எடுத்துட்டாங்க பாத்துக்கோங்க. அதோட சேர்த்து சில அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் இந்த காணொலியில பேச போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்த காணொலியை பதிவு பண்றோம். என்னன்னா, கடந்த சில நாட்களாக சில வேலை பலு அப்படின்னு சொல்லலாம். உண்மையா சொல்லணும் அப்படின்னா, எப்படா ஸ்கூலை ரீஓபன் பண்ணுவீங்க அந்த நிலைமையில தான் மனசு இருந்துச்சு பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு பர்சனல் ஒர்க் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஒரு வழியா ஸ்கூலை திறந்துட்டாங்க, அப்பாட அப்படின்னு இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நிறைய பேரு பயங்கரமா என்னடா கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, டைம் லைன் முழுக்க அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தான். இந்த பக்கம் இன்ஸ்டாவை திறந்தாலும் அப்படிதான் இருந்துச்சு, ட்விட்டரை திறந்தாலும் அப்படிதான் இருக்கு, ஃபேஸ்புக்கும் அப்படிதான் இருக்கு. பல தலைவர்கள் எல்லாம் வாழ்த்து சொல்லி, பல நியூஸ் சேனல்லாம் வாழ்த்து செய்தி அப்படின்னு ஒரே டைம் லைனையே ஃபுல் பண்ணி வச்சிருக்காரு நம்ம அண்ணாமலை அவர்கள். எனக்கு பர்சனலா அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும். என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த காணொலி மூலமா. எனக்கு அவரோட ஏதாச்சும் மீட்டிங் இருந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருந்திருக்கு. ஆல்ரெடி அண்ணாமலை அண்ணன் அவர்களை பார்த்தவங்களுக்கு தெரியும். அவர் எல்லாரையுமே அக்கா அப்படிதான் கூப்பிடுவாரு, அண்ணன் அப்படிதான் கூப்பிடுவாரு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை சந்திக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சியில தான் அவரை சந்திச்சோம். அப்ப நான் என் கையில ஒரு புக்கு வச்சிருந்தேன். ரொம்ப நேரமா வெயிட் அதை வச்சிருக்கீங்க, எனக்கு கொடுக்க தானே வச்சிருக்கீங்கக்கா, கொடுங்க அப்படின்னாரு. அவரோட வயசுல நான் சின்னவதான், பட் ஆனா அதுதான் அவரோட இயல்பு. எல்லார்கிட்டயுமே அக்கா கூப்பிடுறது, அண்ணா கூப்பிடுறது தான் அவரோட ஸ்டைல. ஒன் ஆஃப் த ஷார்ப் பொலிட்டீஷியன். ஒரு முன்னுதாரணமா, ஒரு குழந்தைக்கு முன்னுதாரணமா காட்டலாம், இப்படி படிச்சு இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான பர்சனா வரலாம் அப்படின்னா கண்டிப்பா அது அண்ணாமலை அவர்களா தான் இருக்கும். அவ்வளோ ஒரு நாலேஜ், அவ்வளோ ஒரு ஷார்ப்பு, மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தனிப்பட்ட வகையில அவருடைய இந்த ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி உதைக்க அப்படிங்கிற மாதிரி வார் ரூட்ல தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு தனி ட்ராக் ஃபாலோ பண்ணுவாரு. இங்க சில பேர் அவர் மேல பல கருத்துக்கள் அப்படிலாம் சொல்லலாம். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அப்படிங்கிறது ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. என்ன ஏது அப்படின்றது ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியல. வேற ஒரு வெர்ஷன், அதாவது ஜென்சி வெர்ஷன்ல நம்ம போயிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரியான தலைவர்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா தேவைதான். அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்து சொன்ன கையோட பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அரசியல் நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னு தேடும் பொழுது ரொம்பவே முகம் சுழிக்கிற மாதிரி ஒரு காணொலியை நான் காலையில பார்த்தேன். அது யாரோடது அப்படின்னா, மேயர் பிரியாவுடையது. தன்னுடைய பொறுப்புக்கும் கொஞ்சமே ரிலேட் ஆகாத ஒரு பாடி லாங்குவேஜ் பார்க்கும் பொழுதே ரொம்ப சே அப்படின்னு இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்னன்னா, உங்களுக்கு ஒரு பொறுப்பானது இருக்கு. அவங்களுக்கும் அந்த திருவிக்கா நகரை சேர்ந்த சிட்டிங் எம்எல்ஏ, இப்ப தாவேக்காவுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பல்லவி அப்படிங்கிறவங்களுக்குமான அந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப அன்வான்டட் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய சில செய்தி தொலைக்காட்சிகள் அதை கவர் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும் பொழுது, அதுவும் குறிப்பா அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுதும் சரி, அதுக்கப்புறம் அந்த அம்மா வெளியே பேசின தோரணையா இருக்கு இல்லையா. இப்ப நான் இருக்கும்போது ஐஏஎஸ்க்கு அப்புறம் தான் ஒரு எம்எல்ஏ புரோட்டோகால் ஃபாலோ பண்ணலாம், அவ்வளவுதான் நடந்தது. பார்க்கவே செம கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அவங்க தான் அந்த ஏரியாவுடைய எம்எல்ஏ. அவங்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்கணும் அப்படின்றதுதான் நம்ம கேட்டுக்கிறோம். பெண்கள் இன்னைக்கு சொசைட்டிக்குள்ள வேலை பார்க்கறது, பொறுப்புகளுக்கு வர்றது, அதிகாரத்துக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் பார்க்கிறேன். அவ்வளோ காம்படிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி ஒரு சக பெண் அவங்க இன்னைக்கு பொறுப்புக்கு அதிகாரத்துக்கு வந்திருக்கும் பொழுது கட்சி அந்த விஷயங்களால இல்லாம ஒரு அரசு நிகழ்ச்சியில எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாண்பை தயவு செஞ்சு பிரியா அவர்களுக்கு யாராச்சும் கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடி லாங்குவேஜ், இந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, ஒரு டயலாக் இருக்கு, ராணுவத்துல அழிஞ்சவனை விட ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் அதிகம் அப்படின்னு. அது இந்த அம்மாவுக்கு பொருந்தும் நினைக்கிறேன். இந்த ஆட்டம் தேவை கிடையாது. ஆல்ரெடி அடங்கி ஒடுங்கிதான் கிடக்கு திமுக. இன்னும் அதுல பாதாத்துக்குள்ள போவேனா, யாராச்சும் பெரியவங்க இருந்தா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதோட சேர்த்து இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், ஹைலைட்டா எல்லாருமே பார்க்க வேண்டியது, இன்னும் சில தொலைக்காட்சியிலயும் இந்த நியூஸ் ஆனது பிளாஷ் ஆயிட்டு தான் இருக்கு. பல செய்தி ஊடகங்களும் இதை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன நியூஸ் அப்படின்னா,
தற்போதைய மின்சாரத்துறை அமைச்சரான சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுடைய அந்த பிரஸ் மீட் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மின்சாரத்துறை இருக்கு இல்லையா, மின் வாரியத்துல இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ்ல ஹார்ட் டிஸ்க திருடி இருக்காங்க அப்படிங்கறதாங்க புகாரு. கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல, எப்படிப்பா அது கவர்மெண்ட் அலுவலகத்துல ஹார்ட் டிஸ்க திருடுவாங்க? கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட, தோராயமா ஒரு 18 ஹார்ட் டிஸ்க் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே வந்து ஆட்சி மாறினது பிறகு ஒரு சுழற்சியில போயிட்டு அங்கங்க போய் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு பண்றாங்க. அந்த மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும் பொழுது அங்க ஏதோ அவருக்கு ஆவணங்கள் அப்படிலாம் இருக்கும் போல இருக்கு. சோ அதன் பிறகாக வந்து ஒரு வீக்கெண்ட் வருது. அந்த வீக்கெண்ட்ல தான் வந்து பல ஹார்ட் டிஸ்க்கள் திருடப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியானது வருது. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய உதவி பொறியாளர் நினைக்கிறேன், இவங்க மின் வாரியத்துல இருக்கவங்க, இவங்க வந்து சில ஃபைல்ஸ வந்து ஓபன் பண்ணும் பொழுது அது கரெக்டா இருக்கு, இல்ல சப்போர்ட் பண்ணல அந்த மாதிரி இருக்கும். லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஏஜென்சில இருந்து சர்வீஸ் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அப்ப அப்ரப்டா இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் திருடிட்டு போனது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதனால வந்து சிந்தாதிரிப்பேட்டையில இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல வந்து கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்துல தீவிரம் காட்டி ஒரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஊழியர் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. இவர்கிட்ட மேற்கொண்டு விசாரணையானது நடைபெற்று வருது. சோ எதுக்காக இந்த திருட்டு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னா, சோ இந்த காணாம போன ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா, இதுல ரொம்ப முக்கியமான ரகசியங்கள், டெண்டர் ஆவணங்கள் மற்றும் நிலக்குறி கொள்முதல் விவரங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. 10 அப்படின்றாங்க, அதற்கு மேற்பட்ட ஹார்ட் டிஸ்க் தான் காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல கடந்த ஆட்சியில செந்தில் பாலாஜி அவர்கள் தான் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது நடைபெற்ற இந்த ஊழல் இருக்கு இல்லையா, 2097 கோடி டிரான்ஸ்பார்மர் வாங்குறதுல வந்து கொள்முதல் செய்யறதுல ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோட சேர்த்து நிலக்கரி வாங்குறதுலயும் முறைகேடுகள் நடந்திருந்தது. அந்த மாதிரியான சில டாக்குமெண்ட் எவிடன்சஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதன் காரணமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால துறை வாரியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும், இல்ல இதை வந்து டைட்டன் பண்ணுவாங்க அப்படின்ற அச்சத்துல யார் மூலமாவோ இந்த ஹார்ட் டிஸ்கை யாரோ திருடி இருக்காங்க அப்படிங்கறத வந்து சொல்றாரு தற்போதைய மின்சாரத்துறை அமைச்சர். இந்த கேஸ வந்து சீரியஸா எடுத்து விசாரிக்கிறாங்க. இப்போ ஒரு ஆளை பிடிச்சிருக்காங்க. யார் சொல்லி இந்த ஹார்ட் டிஸ்க திருடினாரு அப்படின்னு இன்னும் சில தினங்கள்ல தெரிய வரும். இதோட சேர்த்து இது மாதிரி கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஹார்ட் டிஸ்க் திருடுறதெல்லாம் வந்து சாதாரணமா அப்படி எடுத்துட்டு போக மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி பெரிய சதிவலை இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. என்ன நடக்குது அப்படின்றது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ இப்படிதான் வந்து இன்னைக்கோட அரசியல் களம் இருக்கு. நம்மளும் தொடர்ந்து காணொலிகள் அப்படிங்கிறது பண்ணணும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.